ஹாய் ஷலோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஞானத்தின் வெளிச்சம் சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த ஒரு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். ஸோ கர்த்தர் அவருடைய ஞானத்தினால தான் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அவர் பூமியோட அஸ்திபாரம், பூமியோட ஃபவுண்டேஷனை என்னென்னா, இந்த கிரியேஷனோட ஃபவுண்டேஷனை என்னென்னா அவருடைய ஞானம். ஸோ இந்த பூமியிலேருந்து தான் நம்மளும் எடுக்கப்பட்டதுனால நம்மளுடைய ஃபவுண்டேஷன் என்ன தான் இருக்குது, ஞானமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஞானத்தோடு இணைஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி அந்த ஞானத்தோடு நம்ம இணைஞ்சிருந்து அந்த ஞானத்தை நம்ம இதயத்தில் வச்சு காத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. இன்னைக்கு நீங்கள் ஒரு வழியில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, இல்லைனா ஒரு வேலைக்கு போகணும், இல்லைனா உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வழியை குறித்து என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் கால் இடராது. எப்போன்னா நீங்கள் ஞானத்தில் இருக்கும்போது, உங்கள் இதயத்தில் ஞானத்தை, ஆண்டவருடைய ஞானத்தை வச்சு காத்துக்கொள்ளும் போது. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்க. ஏன்னா மனசில் நிறைய கவலைகள் இருக்குது. ஏன் அந்த கவலைகள் இருக்குன்னா, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தெரியல. உங்களுக்கு ஞானம்னு ஒன்று இருந்ததுன்னா, அந்த ஞானத்தினால உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கான எல்லா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் சடுதியான தீயிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். ஏன் அஞ்ச வேண்டாம்னா, எனக்கு நிறைய கொலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடக்குது, நிறைய வழிப்பறி நடக்குது. உங்களுக்கு ஞானம் இருந்ததுன்னா இந்த விஷயத்துல இருந்துலாம் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி பயங்கள், இந்த மாதிரி திகில், எந்த ஒரு பால் கடிப்பும் உங்கள் மேலே வராது. ஸோ ஞானத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கும் போது மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வரும். ஞானத்தோடு நம்ம இணைஞ்சில்லைன்னா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸாக வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்தாபிக்கப்பட்டது எப்படிதான், நம்மளுடைய அஸ்திபாரமே எங்கே இருக்குன்னா கர்த்தருடைய ஞானத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த கர்த்தருடைய ஞானம் அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்னா, ஆண்டவர் பேசுறது மூலமாக தான் பூமியை உண்டாக்குறாரு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை தான் ஞானம். யோவான் 1வது அதிகாரம் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கு. ஸோ கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய வார்த்தையினால தான் பூமியை ஸ்தாபிச்சாருன்னா, அப்போ கர்த்தருடைய ஞானம்னா யாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து. ஸோ கர்த்தருடைய ஞானம் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சு நிற்கிறது தான் ஞானம். உன்னை போல பிறர் நேசம் சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம பண்ணணும். உன் சத்துருக்களை நேசம் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரையும் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையில நம்ம நிலைச்சு நின்னா நம்ம ஞானமா இருப்போம். எந்த ஒரு திகிலும், எந்த ஒரு பயமும், எந்த ஒரு இடரலும் நமக்கு ஏற்படாது. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு ஞானம் அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸோ ஆண்டோடைய வார்த்தையில நிலைச்சு நில்லுங்க, ஞானமா இருங்க. உங்க இருதயத்துல ஞானத்தை வச்சு காத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஷலோம்.